Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி வந்து TARIKANJI. இது வந்து ஒரு இஃப்தார் ட்ரிங்க். இது எப்படி செய்யலாம்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த இஃப்தார் ட்ரிங்க் செய்யறதுக்கு நான் 1 லிட்டர் பாலை ஊத்தி நல்லா காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் நமக்கு இந்த TARIKANJிக்கு தேவையான அளவுக்கு நம்ம பாலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த தரிக்கஞ்சி செய்யறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வச்சிருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கோங்க. ரவையை சேர்த்துட்டு லைட்டா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதை வறுக்காம கூட செய்யலாம், ஆனால் வறுத்து செஞ்சா அந்த வாசம் நல்லா இருக்கும். அதனால நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் அதோட சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேமியாவும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து மெல்லிசா உள்ள சேமியா தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பெரிய சைஸ் உள்ள வெர்மிcelli கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவை சேமியா 2 சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறம் 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பால், அதில் 1/2 லிட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் எங்களுக்கு புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 1/2 லிட்டர் பால் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இது வந்து இஃப்தார் ட்ரிங்க்குங்கிறதால இது வந்து குடிக்கிற பதத்தில் இருக்கணும், நம்மளுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது. அதனால தண்ணியாக தான் இருக்கணும். அதனால பாலோட 100 ml அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா இப்போ வந்து கொதிக்க விடணும். கேரளாவில் வந்து நோன்பு சமயத்தில் ஈவினிங் வந்து இந்த ட்ரிங்க் வந்து நோன்பு திறந்துட்டு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதனால் இந்த ட்ரிங்க் வந்து குடிக்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரவா பாயாசம் கூட சொல்லலாம். இது முழுக்க முழுக்க ரவை மட்டுமே வச்சும் செய்யலாம், இல்லை ரவை சேமியா 2 மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். அதோட முழுக்க முழுக்க தேங்காய் பால்லையும் செய்வாங்க, அப்புறம் இல்லைன்னா பசும்பால்லையும் செய்யலாம். இது வந்து அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான். இப்போ நல்லா கொதிக்க விட்டு சிம் பண்ணி நல்லா கொஞ்சம் வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரவா பாயாசத்தை பொறுத்த வரைக்கும், இந்த டரிக்கஞ்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து இனிப்பாக இருக்கக்கூடாது, மைல்டான இனிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து குடிக்கிறதுக்கு திகட்டாமல் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம எப்போதும் செய்யக்கூடிய பாயாசம் மாதிரி அளவுக்கு அதிகமான இனிப்பு வந்து இதில் சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம சேர்த்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் போல் வந்து வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய ரவை சேமியா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்க, நம்மளுடைய ரவையும் சேமியாவும் நல்லா ஒன்று கலந்து பாலோட சேர்ந்து நல்லா வெந்தாச்சு. அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு கெட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலும் இந்த பசும்பாலும் சேர்ந்து கலந்து சாப்பிடும்போது உண்மையிலே டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்பு கொடுக்கறது தான் இந்த தரிக்கஞ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலே இந்த தாளிப்பு தான். அதனால இந்த தாளிப்பு வந்து கண்டிப்பாக கொடுங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வைங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம முந்திரி பருப்பு போட்டு தாளிக்க போகிறோம். நம்ம பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய ரவா பாயசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முந்திரி பருப்பு திராட்சை இதை மட்டும் தாளிச்சாலே போதும். ஆனால் இந்த தரிக்கஞ்சியோட ஸ்பெஷலே அதில் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா, இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்து தாளிக்கிறது தான் இந்த ரவா பாயசத்தில் உள்ள ஒரு ஸ்பெஷல். இதை சேர்த்து செஞ்சு பாருங்க, உண்மையிலே டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப பிரமாதமாக கூட இருக்கும். அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை பொடிசா நறுக்கி நல்லா வதக்கி சேர்த்து பாருங்க. அப்போ தான் இந்த பாயசத்தோடைய ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த மாதிரி பொடிசா நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம், ஆனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் பொடிசா நறுக்கி வச்சு முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. இப்போ நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் முந்திரி பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுபட்டாச்சு. இதில் வந்து ஒரு பதியை மட்டும் பாயசத்தில் சேர்த்துட்டு மீதியை வந்து நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணும்போது மேலாப்பில் ஊற்றி சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து உண்மையிலே ரொம்ப ஈஸியான ரெசிபி, இன்ஸ்டன்டான ரெசிபியும் கூட. அதனால் யாருனாலும் எப்போனாலும் நினச்ச மாத்திரத்திலே செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்க வரை பாய் அண்ட் தேங்க்யூ.